அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக நூல் அரும்புகள் இனிதே துவங்க இருக்கின்றது. முதலில் இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்போம். இன்றைய நூல் அரும்புகள் நிகழ்வில் நூல் விமர்சனம் செய்ய செல்வன் வே. விஷ்ணுராம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வே. விஷ்ணுராம். இந்த கதையோட பேர் தேனெடுக்க போன குட்டி தேனி. இதை எழுதின ஒரு பேர் உதயசங்கர். ஒரு ஊருக்கு வெளியே ஒரு மரத்தோட்டம் இருந்துச்சு. அதில் ஒரு மரத்தில் மட்டும் மஞ்சள் நிற தேனி கூட்டம் இருந்தது. அதில் ஒரு குட்டி தேனி மட்டும் தூங்கவே இல்லையா. ஏன்னா அது ஃபஸ்ட்டாக இப்போ தான் தேனெடுக்க போதான். அப்போ அந்த அப்போ எப்போ விடியும்னு எட்டி பார்த்துக்கிச்சான். அப்போ கொஞ்சம் சூரிய வெளிச்சம் தெரிஞ்சிச்சான். அப்போ விர்னு பறந்து ஒரு மாந்தெளியில் போய் உக்காந்து பூவே எனக்கு தேன் தருவியான்னு கேட்டுச்சு. அப்போ குட்டி தேனே நான் பூ இல்லை, என்னிடம் தேனும் இல்லைன்னு சொல்லவும் அது மாந்தெளின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பூ மொட்டில் போய் உக்காருது. பூவே தேன் தருவியான்னு கேட்க. அப்போ நான் மலரவில்லைன்னு சொல்லவும் அது பூ மொட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு விர்னு பறந்து ஒரு பூந்தோட்டத்தையே பார்க்குது. அப்போ சந்தோஷத்தில் காற்றுலையே குட்டிக்கண்ணு போடுது. அடுத்து ஒரு பூ மேலே உக்காந்து பூவே தேன் தருவியான்னு கேட்க. அதுக்கு பூ சொல்லுது, தேனா உனக்கு எதுக்கு தேன் அப்படின்னு கேட்க. அதுக்கு தேனி நான் என் குடும்பத்துக்காண்டி சேகரிக்கிறேன்னு சொல்ல. சரி, அதுக்கு நீ கைமாற நீ என்ன செய்வேன்னு கேட்க. அப்போ உன் மகரந்த தூளை எடுத்துகிட்டு போய் என் கால்கள்லையும் மேல்கள்லையும் ஒட்டிட்டு வேற பூக்கிட்ட கொடுப்பேன்னு சொல்ல. அப்போ அது மடியில் வச்சுருந்த தங்க தேன் துளிகளை காமிச்சிச்சு. அப்போ அது உறிஞ்சிட்டு மறக்காமல் போயிட்டு வரேன்னு போயிடுச்சு. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என்ன விளாட்றதுலையோ எழுதுறதுலையோ வேலை செய்கிறதுலையோ எந்த தடைகள் வந்தாலும் அதை நம்ம மீறி போய்கிட்டே இருக்கணும். நன்றி. மிக அழகாக நூல் விமர்சனம் செய்த விஷ்ணுராம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து கி. சுக்ரித் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுக்ரித் ஸ்ரீனிவாசன். நான் சொல்ல போகும் கதை புழுவின் கர்வம். இதை எழுதினவர் உதயசங்கர். ஒரு ஊரில் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சான். ரெண்டு மரம் இருந்துச்சான். ஒரு மரம் பேர் முருங்கை மரம், இன்னொரு மரம் பேர் கருவேப்பிலை மரம். அந்த முருங்கை மரத்தில் அந்தி பூச்சி முட்டை இடிச்சான். கருவேப்பிலை மரத்தில் வண்ணத்தி பூச்சி முட்டை இடிச்சான். அந்த முருங்கை மரத்தில் அந்த அந்தி பூச்சி முட்டையிட்டதில் கருப்பாக முடியாக ஒரு புழு வெளியே வந்துச்சான். அந்த வண்ணத்து பூச்சி முட்டையிட்டதில் வண்ண புழுக்கள் வெளியே வந்துச்சான். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஓனான் வெளியே ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு உருட்டி பார்த்துச்சான். அடுத்து அந்த கருப்பு கலரில் அந்த அந்த முடியாக வச்ச புழு மட்டும் அந்த ஓனானுக்கு கண்ணை தெரியலையாம். அந்த வண்ண புழு மட்டும்
பச்சையாக கொழுன்னு இருந்த அந்த புழு மட்டும் தெரிஞ்சிச்சான். அதை லபக்குன்னு அந்த ஓனான் சாப்பிட்டுச்சான். அந்த வண்ணப்புழு வந்து அந்த ஓனான் வாய்க்குள்ளே போகும்போது கெ கெ அழகுன்னு ஒன்றும் இல்லை, அசிங்கம்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். இது வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் துன்பம் படுத்தக்கூடாது. நன்றி. மிக அழகாய் நூல் விமர்சனம் செய்த சுக்ரீத் சீனிவாசன் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து செல்வன் சாய் பிரணவ் அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். காலை வணக்கம் அனைவரும். என் பெயர் சாய் பிரணவ். இன்னைக்கு நான் ஆமையும் குரங்கும் வாழை நட்ட கதையை கூறப்போகிறேன். ஆமையும் குரங்கும் நல்ல நண்பர்கள். அப்போ ஒரு நாள் அவங்க ஆற்றுக்கு பக்கத்தில் ரெஸ்ட் எடுக்கும் போது ஒரு வாழை மரம் அந்த ஆற்றுல மிதந்துட்டு வந்துச்சான். இதை பார்த்தவங்களும் அதை எடுத்து கரைக்கி வச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஆமைக்கு ஒரு யோசனை வந்துச்சான். ஆமை குரங்கிட்ட சொல்லிச்சான், இது ஒன்று தான் வாழை மரம் இருக்குது, நீ எப்படி பங்கு பண்ணுவ அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு ஆமைக்கு இன்னொன்று யோசனை வந்து, நீ மேல் பகுதி எடுத்துக்கோ, நான் கீழ் பகுதி எடுத்துக்கிறேன்னு சொன்னிச்சான். சரின்னு ஆமையும் குரங்கும் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த வாழை மரத்தையும் நட்டு வச்சாங்களாம். ஆனால் குரங்கோடது வளரவே இல்லையாம். ஆனால் ஆமையோடது மட்டும் நல்லா வளர்ந்து வாழைப்பழம் நிறையா வந்துச்சான். இதை பார்த்த குரங்கும் சோகமாகி ஆமைகிட்ட கேட்டுச்சான், எப்படி நான் மட்டும் தானே மேல் பகுதி எடுத்தேன், எப்படி உனக்கு மட்டும் வந்துச்சு எனக்கு மட்டும் வரலை அப்படின்னு சோகமாகவே இருந்துச்சான். அப்போது ஒரு நாள் ஆமையால் வாழைப்பழத்தை வெட்ட முடியாமல் குரங்குக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுச்சான். இதை கேட்ட குரங்கும் எல்லாத்தையும் மறந்துட்டு உதவி செய்யவும் வந்துருச்சான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, எல்லாருக்கும் உதவி செய்யணும், ஆனால் யோசித்து பண்ணணும். நன்றி. நன்றி. நன்றி சாய் பிரணவ். தொடர்ந்து அஜிதா அவர்களை நூல் விமர்சனம் செய்ய அன்புடன் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஜிதா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சொல்ல போகிற கதையின் பெயர் ஏனியும் எறும்பும். அதில் நான் ஆமையும் முயலும் சொல்ல போகிறேன். ஆமையும் முயலும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் ஆமைக்கு வயிற்று வலி. அதனால் முயல் கேட்டது, ஆமை நண்பா உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சான். இல்லை நண்பா, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிச்சான். அங்கேருந்து ஒரு நிறைய அதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சான். முயல் போனதுக்கப்புறம் நம்ம அந்த ஆமையை தூக்கிட்டு போயிடணும்னு நினச்சிச்சான். முயல் போனதுக்கப்புறம் அந்த நிறைய அந்த ஆமையை மூட்டையில் போட்டு தூக்கிட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த முயல் நிறைய ஆமையை தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு செத்த வாக்கள் நடிச்சிச்சு. அப்புறம் அந்த நரி வந்து அதை பார்த்துட்டு நம்ம ஆமையை வச்சுட்டு வந்து முயலை எடுத்துக்க சொல்லிச்சா. அது குகையில் ஆமையை வச்சுட்டு நிறைய எடுக்க வந்துச்சான். அப்போ முயல் வந்து அந்த ஆமையை எடுத்துட்டு அதில் தேனியை வச்சிருச்சா. நன்றி. மிக அழகாய் நூல் விமர்சனம் செய்த அஜிதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஒரு சிறிது நேரம் காத்திருக்கவும். ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. கிளாஸ் போயிட்டுருக்கட்டும். அவங்க சான்றிதழ்கள் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸு
புக்ஸ் வந்துட்டு அந்த சார் வந்து உங்களுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க லைப்ரரிக்கு. ரோஜாமுத்தையா நூலகத்திலேருந்து, சென்னையில் இருக்கிற ரோஜாமுத்தையத்துலேருந்து இயக்குனர் வந்திருக்காரு. அவர் வந்து அவங்களோட கையில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு இடையில கிளாஸஸ் போயிட்டுருக்கும் போது அவங்க கொடுப்பாங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓகேவா? டன்னா? ஓகே சார், கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். அவங்க சார் வந்தோடனே என் கெஸ்ட் வந்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அடுத்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தற்பொழுது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் நூல் அரும்புகள் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள ரோஜாமுத்தையா நூலகத்தின் இயக்குனர் திருமிகு சுந்தர் சார் அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். தற்பொழுது நூல் அரும்புகள் நிகழ்வில் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை நூலக சுந்தரையா அவர்கள் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக வே. விஷ்ணுராம். பேரண்ட்ஸ் இருந்தால் வாங்க மேம். அடுத்து ரெடியாக வச்சுருங்க. தொடர்ந்து கி. சுக்ரித் ஸ்ரீனிவாசன். அவங்க பேரண்ட் இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல மேம். தொடர்ந்து வே. சாய் பிரணவ். நிறைவாக அஜிதா. அஜிதா பேரண்ட் இருந்தா கம். சான்றிதழ் வாங்க, எல்லாரும் வாங்க. கொஞ்சம் முன்னாடி ஒரே குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லோரும் வாங்கண்ணா, சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு வாங்க. யார் இன்னும்? அஜிதா, சாய் பிரணவ், எல்லோரும் வாங்க, குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எங்களது அன்பான அழைப்பினை ஏற்றி நிகழ்விற்கு வருகை புரிந்து நற்சான்றிதழ் வழங்கிய நூலகர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சார்.